இந்திய அணிக்கு புதிய கேப்டனை அறிவித்த பிசிசிஐ. இந்திய அணி தற்பொழுது புதிய அணியை கட்டமைப்பதற்காக சில அதிரடி முடிவுகளை எடுத்துள்ளனர். ஒருநாள் உலகக்கோப்பை போட்டி 2027 ஆண்டு நடைபெற இருக்கிறது. அந்த ஆண்டிலேயே உலக டெஸ்ட் அப்டேட் ஃபைனலும் நடைபெற இருக்கிறது. இதனால் 2 போட்டிகளுக்கும் தயாராகும் வகையில் இந்திய அணியை உருவாக்க பிசிசிஐ முடிவு செய்திருக்கிறது. இதனால் இந்திய டெஸ்ட் அணிக்கு கேப்டனாக பும்ராவை நியமிக்க இருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. தற்போது சாம்பியன் டிராபி போட்டிக்காக இந்திய அணி துபாய் சென்றுள்ளது. இந்த போட்டிகளை முடித்த பிறகு ஐபிஎல் 18வது சீசன் நடைபெற உள்ளது. ஐபிஎல் போட்டிகள் முழுவதுமாக முடிந்ததும் இந்திய அணி இங்கிலாந்துக்கு எதிராக 5 டெஸ்ட் போட்டிகளில் விளையாட இருக்கின்றனர். இந்த போட்டிகளில் பும்ரா தான் கேப்டனாக செயல்பட உள்ளாராம். ரோஹித் சர்மா 11 அணி வீரர்கள் லிஸ்டில் இடம் பிடிக்க மாட்டார் எனவும் கூறப்படுகிறது. இந்த முடிவை தேர்வுக்குழு தலைவர் அஜித் அகர்கரும் தலைமை பேச்சாளர் கௌதம் கம்பீரும் சேர்த்து முடிவெடுத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி வருகிறது. இந்திய அணியில் ரோஹித் சர்மா விலகிய பிறகு அவருக்கு பதிலாக ருத்ராஜ் ஓபனிங் பேட்ஸ்மேனாக களமிறக்க முடிவு செய்துள்ளாராம். அவர் ஒருவேளை பேட்டிங்கில் சொதப்பினால் மாற்று வீரராக அபிமன்யு பயன்படுத்தி பார்க்கவும் தற்பொழுது முடிவெடுத்திருக்கிறார்கள். இந்த முடிவுகளை அவசரமாக எடுத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. ஏனென்றால் சாம்பியன் டிராபி முடிந்ததும் ஐபிஎல் போட்டிகள் தொடங்கிவிடும். அதன் பிறகு இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் போட்டிகளில் இந்திய அணி விளையாட இருக்கிறது. அதனால் இப்பொழுது இந்த முடிவுகளை எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது.